மதுபோதை கலாச்சாரத்தை ஒழிக்க அரசும் அதிகாரிகளும் ஆதரவு தர வேண்டும் என மதுபோதை ஒழிப்பு மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தமிழ்நாடு மதுபோதை ஒழிப்பு மக்கள் இயக்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன், போதை கலாச்சாரம் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளிடம் இருந்து தொடங்கிவிட்டதாகவும் இதனை முற்றிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் மதுபோதை ஒழிப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நகர்ப்புறங்களில் போதை எல்லையில்லா சீரழிவை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் பல கிராமங்கள் குடிபோதையில் இருந்து முற்றிலும் விடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 72 கிராமங்கள், அந்த 72 கிராமங்களும் கூட்டாக இவருடைய வழிகாட்டுதலிலே அது நடைபெறுகிறது. அந்த 72 கிராமங்களிலும் ஒருவர் கூட குடிகாரர்கள் இல்லை. அது மட்டுமல்ல, குடினா என்னன்னே தெரியல. கடந்த காலத்திலேயும் அவங்க குடித்ததில்லை, எதிர்காலத்திலேயும் குடிக்க மாட்டோங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த சமூகத்தால் அவர்களால் கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது என்றால், ஏன் மற்ற சமூகங்கள் ஒன்று கூடி இப்படிப்பட்ட குறைபாடுகளை ஏன் தவிர்க்கக்கூடாது என்ற கேள்விதான் எங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட கிராமங்களை தமிழ்நாடு அரசு கணக்கில் எடுத்து அப்படிப்பட்ட கிராமங்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கான நல்வாழ்வு திட்டங்கள், அவங்க இப்படி வாழ்கிறாங்கங்கிறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்து அதை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு கல்வி மற்றதெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் மிக உயரிய பண்புகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் கொலை குற்றங்கள், அடிதடிகள், பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது. அப்போ மது தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. வரதட்சணை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமான அந்த வாழ்க்கை முறையை தமிழ்நாட்டில் கடைபிடிக்க வேண்டும். மற்ற மாவட்டங்களையும் கொண்டு வரணும். அரசு சார்ந்த முயற்சிகளை விட மக்கள் சமுதாயம் சார்ந்த முயற்சிகள் தான் மது போதைகளை ஒழிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் முதன்மைப்படுத்தி இந்த இயக்கத்தை எடுத்து செல்கிறோம். இந்த இயக்கத்தில் இளைஞர்கள் பெரிய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.